இந்தாங்கம்மா. இப்ப பாட்டி குணமாயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்க. சொல்லுங்கம்மா, அர்ச்சனை யார் என்னோட பேருக்கு? பொண்ணு பேரு திவ்யா, விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம். சரி, அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. சாமி, என் பாட்டி சீக்கிரமா குணமாகி வரணும் தான் நான் ரோஜாக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்காக பாட்டெல்லாம் பாடினேன். ஆனா மனோ இப்படி சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. அவன் சொன்ன மாதிரி என் பாட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவங்க சீக்கிரமா கண் முழிக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டிக்கலான்னு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இதா பாப்பா. பவி, என்ன பவி இங்க? அதுவா, நீங்க சொன்னீங்கல்ல பாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா அவங்க சீக்கிரமா கண் முழிச்சிடுவாங்கன்னு. ஆமா. ஆனா என் ஃப்ரெண்டு மனோ அது மட்டும் செஞ்சா பத்தாது, அவங்க பாட்டிக்கு அதெல்லாம் செஞ்சு பொழைக்கலன்னு சொன்னான். அதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் சாமி கிட்ட வந்து வேண்டிக்கலான்னு வந்த. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க பவி. மருந்து மாத்திரையெல்லாம் தாண்டி சாமிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. மெடிக்கல் மிராக்கல்னு ஒரு வார்த்தைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. அப்படின்னா மனுஷங்களை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அததான் கடவுள் சக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது கூட நாம நினைச்சது நடக்க உதவியா இருக்கும். அதுவும் இந்த கோயில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு உழவார பணி செஞ்சா அவங்க வேண்டினது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. உழவார பணியா? அப்படின்னா? அப்படின்னா சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து கோயில்ல எல்லா வேலையும் செய்யணும். அப்படி செஞ்சா பாட்டி கண்டிப்பா கண் முழிச்சிருவாங்களா? அதுதான் நம்பிக்கை. நீயும் செஞ்சு பாரு, அது கண்டிப்பா நடக்கும். ஏன், எனக்கே கூட +2ல நல்ல மார்க் வாங்கணும்னு இதே கோயில்ல பணி செஞ்சேன். நானும் அதுக்கேத்த மாதிரி நல்லாவும் படிச்சேன். நான் வேண்டினதும் நடந்துச்சு. சரிக்கா, அப்படின்னா நானும் நாளைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து நீங்க சொன்ன மாதிரி கோயில் வேலைலாம் செய்யறேன். எனக்கு பாட்டி கண் முழிச்சு வந்தாலே போதும். கவலையே படாத. உன் நல்ல மனசுக்காகவே உன் வேண்டுதலை சாமி கண்டிப்பா நிறைவேற்றும். சரியா? இப்ப வா போலாம். ம்.